வணக்கம். இன்றைய முக்கிய நிகழ்வுகள். பாவேந்தர் பாரதிதாசன் நினைவு தினம் அனுசரிப்பு. முதலமைச்சர் ரங்கசாமி அமைச்சர்கள் அவரது திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை. விவசாயி தற்கொலைக்கு காரணமான தனியார் நிதி நிறுவன மேலாளர் ஊழியர் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும். தமிழக வாழ்வுரிமை கட்சியினர் நிதி நிறுவனத்தை இழுத்து மூடி போராட்டம். புதுச்சேரி ரோலர் ஸ்கேட்டிங் சங்கத்தின் புதிய நிர்வாகிகள் தேர்வு. சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்த உறுப்பினர்கள். இணைய வழி மோசடிகள் குறித்து சைபர் கிரைம் போலீசார் விழிப்புணர்வு. கடற்கரை சாலையில் பொதுமக்களுக்கு வழங்கல். இனி விரிவான நிகழ்வுகள். பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களின் நினைவு நாளையொட்டி அரசு சார்பில் முதலமைச்சர் ரங்கசாமி சட்டசபை அருகில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். பாவேந்தர் பாரதிதாசன் நினைவு நாள் புதுச்சேரி அரசு சார்பில் அனுசரிக்கப்பட்டது. இதனையொட்டி பாரதி பூங்காவில் அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு முதலமைச்சர் ரங்கசாமி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். அவரை தொடர்ந்து சட்டப்பேரவை தலைவர் செல்வம், பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், வேளாண் துறை அமைச்சர் ஜெயக்குமார், குடிமைப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திருமுருகன், சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு, அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம், சட்டமன்ற உறுப்பினர்கள் KSP ரமேஷ், பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி, லட்சுமிகாந்தன் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுச்சேரியில் விவசாயி தற்கொலைக்கு காரணமான தனியார் நிதி நிறுவன மேலாளர் மற்றும் ஊழியர் மீது கொலை வழக்கு பதிவு செய்திட வலியுறுத்தி தனியார் நிதி நிறுவனத்தை இழுத்து மூடி தமிழக வாழ்வுரிமை கட்சியினர் முற்றுகை போராட்டம் நடத்தினர். புதுச்சேரியை அடுத்த சோரப்பட்டு கிராமத்தை சேர்ந்தவர் பெரியண்ணசாமி, வயது 59. இவர் புதுச்சேரி 45 அடி சாலையில் அமைந்துள்ள தனியார் நிதி நிறுவனத்தில் கடந்த 2020ஆம் ஆண்டு குடும்ப தேவைகளுக்காக 8 லட்சம் ரூபாய் கடன் பெற்றிருந்தார். அதில் 18% வட்டி என்ற அடிப்படையில் வட்டியுடன் சேர்த்து 14 லட்சம் ரூபாய் பெரியண்ணசாமி செலுத்த வேண்டும். இதில் 10 லட்சம் ரூபாய் செலுத்திய நிலையில் மீதமுள்ள 4 லட்சம் ரூபாயை தவணை தேதியில் கட்டாமல் காலம் கடந்து செலுத்தி வருவதாக கூறப்படுகிறது. இதனால் தனியார் நிதி நிறுவனத்தின் மேலாளர் ஜெயச்சந்திரன் மற்றும் ஊழியர் முருகன் ஆகிய இருவரும் பெரியண்ணசாமி வீட்டின் முன்பு அமர்ந்து கடனை கேட்டு நெருக்கடி கொடுத்ததாக கூறப்படுகிறது. இதனால் மன உளைச்சலுக்கு ஆளான பெரியண்ணசாமி கடந்த 15ஆம் தேதி தற்கொலை செய்து கொண்டார். இந்நிலையில் பெரியண்ணசாமியின் தற்கொலைக்கு காரணமான தனியார் நிதி நிறுவனத்தின் மேலாளர் ஜெயச்சந்திரன், ஊழியர் முருகன் ஆகியோர் மீது கொலை வழக்கு பதிவு செய்திட வேண்டும், இறந்த பெரியண்ணசாமி குடும்பத்திற்கு 25 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என கோரிக்கையை முன்வைத்து புதுச்சேரி தமிழக வாழ்வுரிமை கட்சியினர் தனியார் நிதி நிறுவனத்தை இழுத்து பூட்டி முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். மாநில அமைப்பாளர் ஸ்ரீதர் தலைமையில் நடைபெற்ற முற்றுகை போராட்டத்தில் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு தனியார் நிதி நிறுவனத்தை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். இதனால் நிதி நிறுவனம் முன்பு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி ஸ்கேட்டிங் சங்கத்தின் புதிய நிர்வாகிகள் தேர்வு செய்யப்பட்டனர். புதுச்சேரி ரோலர் ஸ்கேட்டிங் சங்கத்தின் புதிய நிர்வாகிகள் தேர்வு செய்வதற்கான தேர்தல் நடைபெற்றது. தேர்தல் நடத்தும் அதிகாரி சாய் ராஜச்சந்திரன் தலைமையில் மேற்பார்வையாளர்கள் பிரதாப் குமார், தனசேகரன், கிருஷ்ணராஜ் முன்னிலையில் நேர்மையாக நடைபெற்றது. இதில் தலைவராக பழனி, சீனியர் துணைத் தலைவராக தனஞ்சயன், துணைத் தலைவர்களாக மைக்கேல், தேவசகாயம், ராஜேஷ் ஜெயின், விஸ்வேஸ்வரமூர்த்தி, ஆறுமுகம், சரவணன், லட்சுமி நாராயணன் ஆகியோர் தேர்வு செய்யப்பட்டனர். மேலும் பொது செயலாளராக தாமஸ், இணை செயலாளர்கள் பாஸ்கரன், கோவிந்தராஜ், பாலு என்கிற பாலசுப்ரமணி, பொருளாளர் செந்தில்குமார், செயற்குழு உறுப்பினர்களாக ரேவதி, யுவராஜன் என்கிற சிவா ஆகியோர் தேர்வு செய்யப்பட்டனர். பின்னர் புதியதாக தேர்வு செய்யப்பட்ட நிர்வாகிகள் அனைவருக்கும் தேர்தல் நடத்தும் அதிகாரி மற்றும் உறுப்பினர்கள் சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர். We are proud to announce or declare the candidate. Before that, last 1 decade, he has served for the State Association President, past Mr. Rao. திருபுவனை காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிறந்த நாளை முன்னிட்டு வைத்தியலிங்கம் MP அவரை நேரில் சந்தித்து வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார்.
புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட காங்கிரஸ் பொதுச் செயலாளர் தனுசு தனது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு விநாயகம்பட்டு பகுதியில் உள்ள தனது இல்லத்தில் தனது பிறந்த நாளை வெகு விமர்சையாக கொண்டாடினார். இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி காங்கிரஸ் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான வைத்தியலிங்கம் கலந்து கொண்டு பொதுச் செயலாளர் தனுசுக்கு பொன்னாடை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனந்தராமன், பாலன், பொதுச் செயலாளர் இளையராஜா, மாநில செயலாளர்கள் செந்தில்குமார், ராஜாராம், மங்களம் ரகுபதி, மணப்பட்டு ரகுபதி, பரணிதரன், முத்துரங்கம், நாகசத்யா, முத்துக்குமாரசாமி, மாநில இளைஞர் காங்கிரஸ் தலைவர் ஆனந்த் பாபு, வழக்கறிஞர் பிரிவு மருதுபாண்டியன், சிறுபான்மை பிரிவு தலைவர் முகமது ஹசன், திருபுவனை வட்டார காங்கிரஸ் கமிட்டி தலைவர்கள் துளசிங்கம், பெருமாள், மூத்த தலைவர் எம்பி வெங்கடேசன், மங்களம் வட்டார காங்கிரஸ் தலைவர்கள் விநாயக முதலியார், வீரமுத்து, பொதுக்குழு உறுப்பினர் நடராஜன், மாநில செயற்குழு உறுப்பினர் உதயகுமார், எஸ்சி/எஸ்டி மாநில அமைப்பாளர் சாம்பசிவம் உள்ளிட்ட ஏராளமான முக்கிய பிரமுகர்கள், கூட்டணி கட்சி நிர்வாகிகள், பொதுமக்கள், இளைஞர்கள், நண்பர்கள், உறவினர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். மேலும் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு அவரது ஆதரவாளர்கள் ஆலயத்தில் சிறப்பு பூஜைகள் செய்து அன்னதானம் வழங்கி கொண்டாடினர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை குச்சிப்பாளையம் வேலு, ஜீவரத்தினம், முருகன் உள்ளிட்ட நிர்வாகிகள் சிறப்பான முறையில் செய்திருந்தனர். அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் தனது பிறந்தநாளையொட்டி தேங்காய்திட்டு பகுதியில் 500 பெண்களுக்கு புடவை மற்றும் சலவை தொழிலாளர்களுக்கு அயன்பாக்ஸ் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். அதிமுக மாநில கழக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் அவர்களின் பிறந்தநாள் விழா வருகிற 24ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ளது. தனது பிறந்த நாளை முன்னிட்டு அரியாங்குப்பம் தொகுதி மக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை தனது சொந்த செலவில் அதிமுக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் வழங்கி வருகிறார். அதன் ஒரு பகுதியாக அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட தேங்காய்திட்டு மாரியம்மன் கோவில் அருகில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் கலந்து கொண்டு 500க்கும் மேற்பட்ட மகளிருக்கு புடவை மற்றும் சலவை தொழிலாளர்களுக்கு அயன்பாக்ஸ் வழங்கினார். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை தொகுதி கழக செயலாளர் ராஜா, தேங்காய்திட்டு வார்டு கழக செயலாளர் ரமேஷ் ஆகியோர் செய்திருந்தனர். நிகழ்ச்சியில் தொகுதி அவைத்தலைவர் ராஜேந்திரன், தொகுதி பொருளாளர் மஞ்சினி, தேங்காய்திட்டு மூத்த கழக நிர்வாகிகள் செல்வகுமார், நடராஜன், கணேசன், வீராசாமி மற்றும் ஆர்கே நகர் வார்டு கழக செயலாளர் பாலு, பாரதி, நாகராஜ், காசி, இளைஞர்கள் விஸ்வா, பரத், சிம்பு என பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். உழவர்கரை தொகுதியில் திமுக சார்பில் மாநில அமைப்பாளர் சிவா இல்லந்தோறும் மாணவரணி உறுப்பினர் சேர்க்கை முகாமை தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநில உழவர்கரை தொகுதியில் தொகுதி செயலாளர் கலிய கார்த்திகேயன் ஏற்பாட்டின் பேரில் இல்லம் தேடி மாணவர் அணி உறுப்பினர் சேர்க்கை முகாம் நடைபெற்றது. மாணவர் அணி அமைப்பாளர் மணிமாறன் முன்னிலையில் நடைபெற்ற உறுப்பினர் சேர்க்கை முகாமில் சிறப்பு விருந்தினராக மாநில கழக அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சிவா கலந்து கொண்டு இல்லங்கள் தோறும் நடந்து சென்று கழக தலைவர், தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தமிழகத்தில் பள்ளி, கல்லூரி மாணவர்களுக்காக நிறைவேற்றிய பல்வேறு திட்டங்களை, சலுகைகளை எடுத்துரைத்தும், இதேபோல் கழக ஆட்சி புதுச்சேரி மாநிலத்தில் அமைந்தால் மாணவர்களுக்கு பல்வேறு திட்டங்கள் கொண்டு வரப்படும் என உறுதி அளித்தும் மாணவர் அணி உறுப்பினர் சேர்க்கை படிவங்களை மாணவ மாணவிகளிடம் கொடுத்து உறுப்பினர் சேர்க்கையை துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் தங்களை திமுக மாணவர் அணியில் இணைத்துக் கொண்டனர். மேலும் நீட் தேர்வுக்கு ஆதரவாக பாஜகவுடன் கூட்டணி சேர்ந்து செயல்படும் எடப்பாடி பழனிசாமியை கண்டித்து துண்டு பிரசுரங்களை பொதுமக்களிடம் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் தலைமை செயற்குழு உறுப்பினர் அருட்செல்வி, அவைத்தலைவர் விஜயரங்கன், மாநில மாணவர் அணி துணை அமைப்பாளர்கள் அமுதன், தமிழ் மகள் ஜான்சி ராணி, தலைமை கழக இளம் பேச்சாளர் வெற்றி செல்வன், மாநில துணை அமைப்பாளர்கள் சிவராமன், அம்புரோஸ், அன்புகுமரன், சுகுமார், அன்பு செல்வம், மனோகர், தொகுதி துணை செயலாளர் பானு, தொகுதி பொருளாளர் செந்தமிழ் செல்வன், மாநில பிரதிநிதி அகிலன் உள்ளிட்ட ஏராளமான கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி விவேகானந்தா நகர் ஸ்ரீ வலம்புரி செல்வ விநாயகர் ஆலயத்தில் முற்றோதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி அருள்மிகு வலம்புரி செல்வ விநாயகர் ஆலயத்தில் அமைந்துள்ள காசி விஸ்வநாதர் உடனுரை விசாலாட்சி சன்னதியில் ஆலய நிர்வாக குழுவினர் தலைமையில் வாகிச சைவ திருத்தொண்டின் 52வது முற்றோதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் திரளான சிவனடியார்கள் கலந்து கொண்டு தலைமை அடியார் அம்மு ரவி அவர்கள் தலைமையில் திருவாசகம் பாடினர்.
இதனை முன்னிட்டு காசி விஸ்வநாதருக்கு அபிஷேக அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து ஆலய நிர்வாகம் சார்பாக பக்தர்களுக்கு சிறப்பு அன்னதானமும் வழங்கப்பட்டது. நாதன் அறக்கட்டளை நிறுவனர் முன்னாள் எம்எல்ஏ சுவாமிநாதன் பிறந்தநாள் பல்வேறு கோவில்களில் சிறப்பு பூஜைகள் செய்தும் நலத்திட்ட உதவிகள் வழங்கியும் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. நாதன் அறக்கட்டளை நிறுவனரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான சாமிநாதன் அவர்களின் பிறந்தநாள் விழா லாஸ்பேட்டை தொகுதி மக்களின் முன்னிலையில் நலத்திட்ட உதவிகள் வழங்கி மிகவும் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. முன்னதாக காலையில் கீழ்புத்துப்பட்டியில் அமைந்துள்ள ஸ்ரீ பராசக்தி அம்மன் ஆலயத்தில் சிறப்பு அபிஷேகம் மற்றும் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. அதனைத் தொடர்ந்து கீழ்புத்துப்பட்டு கிராமம் பஞ்சாயத்து தலைவர்கள் பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தனர். பின்பு லாஸ்பேட்டை ஸ்ரீ வள்ளி தேவசேனா ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி தேவஸ்தானத்தில் சிறப்பு பூஜைக்கு பிறகு தங்கத்தேர் இழுக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து பெத்துச்செட்டிப்பேட்டை ஸ்ரீ சித்தி விநாயகர் ஸ்ரீ சிவசுப்பிரமணிய சுவாமி தேவஸ்தானத்தில் ஆணுயர மாலை அணிவிக்கப்பட்டு பூரண கும்ப மரியாதை அளிக்கப்பட்டது. தொடர்ந்து ஆலயத்தில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. பின்னர் ஊர் முக்கிய பிரமுகர்கள் அவருக்கு சால்வை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். பின்னர் மாலை லாஸ்பேட்டை ஏர்போர்ட் ரோடு சந்திப்பில் அமைந்துள்ள அய்யனார் கோவிலில் நடைபெற்ற சிறப்பு பூஜைக்கு பின் தனது ஆதரவாளர்களுடன் விழா மேடைக்கு அவர் வந்தார். விழா மேடையில் அரசியல் பிரமுகர்கள் மற்றும் ஊர் முக்கிய பிரமுகர்கள் பொதுமக்கள் அனைவரும் சால்வை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். அதனைத் தொடர்ந்து லாஸ்பேட்டை தொகுதியை சேர்ந்த 5000 பேருக்கு முன்னாள் எம்எல்ஏ சாமிநாதன் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். மேலும் ஆட்டோ டிரைவர்களுக்கு சீருடை, மகளிர் தின விழாவையொட்டி நடைபெற்ற போட்டிகளில் வெற்றி பெற்ற பெண்களுக்கு பரிசுகளையும் வழங்கினார். விழாவிற்கான ஏற்பாடுகளை நாதன் அறக்கட்டளை நிர்வாகிகள், இளைஞர்கள் மற்றும் பராசக்தி ஆன்மீக இயக்கத்தினர் சிறப்பாக செய்திருந்தனர். உழவர்கரை தொகுதியில் பல்வேறு பகுதிகளில் சாலை வசதி, வாய்க்கால் வசதிகளை சரி செய்து கொடுக்க கோரி திமுக தொகுதி செயலாளர் கலிய கார்த்திகேயன் தலைமையில் திமுகவினர் உழவர்கரை நகராட்சி ஆணையரை சந்தித்து மனு அளித்தனர். உழவர்கரை தொகுதியில் பல்வேறு அடிப்படை வசதிகளை செய்து தரக்கோரி உழவர்கரை தொகுதி செயலாளர் கலிய கார்த்திகேயன் தலைமையில் திமுக நிர்வாகிகள் உழவர்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ் ராஜாவை சந்தித்து கோரிக்கை மனு அளித்தனர். அந்த மனுவில் உழவர்கரை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஜெயா நகருக்கு புதுச்சேரி விழுப்புரம் தேசிய நெடுஞ்சாலையில் இருந்து செல்லும் சந்திப்பில் கழிவுநீர் வாய்க்கால் மேல் பொதுப்பணித்துறை தேசிய நெடுஞ்சாலைத்துறை மூலம் சமீபத்தில் சிறிய பாலம் அமைக்கப்பட்டது என்றும் அதனை வரவேற்பதாகவும், அதே நேரத்தில் பாலத்திற்கும் ஜெயா நகருக்கும் செல்லும் சாலைக்கு இடையில் பெரிய அளவில் பள்ளம் இருப்பதன் காரணமாக பள்ளி கல்லூரி செல்லும் பிள்ளைகள், வாகன ஓட்டிகள் மிகவும் சிரமப்படுகின்றனர் என்றும், மேலும் ஆட்டோ, கார்கள் பள்ளமாக உள்ள சாலையை கடக்க வேகமாக வருகின்ற காரணத்தினால் தேசிய நெடுஞ்சாலையில் விபத்து ஏற்படும் சூழல் உள்ளது என்றும், ஆகவே பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகளை அச்சுறுத்தும் வகையில் உள்ள மேற்கண்ட சாலையை பாலத்துடன் சமன் செய்து கொடுத்து பாதுகாப்பான போக்குவரத்திற்கு தாங்கள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளனர். மேலும் திருமலை வாசன் நகர் கால்வாய் மற்றும் சாலை வசதிகளையும், பாரிஸ் நகர் சாலை வசதிகளையும், தக்கக்குட்டை குளம் தூர்வாரும் பணிகளையும் செய்து கொடுக்க வேண்டும் என்றும், மேலும் பொன்னகரில் நாய்கள் தொல்லைகள் கட்டுப்படுத்த வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்திருந்தனர். மனுவை பெற்றுக்கொண்ட உழவர்கரை நகராட்சி ஆணையர் பணிகளை விரைந்து முடிக்க நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார். நிகழ்ச்சியின் போது தலைமை செயற்குழு உறுப்பினர் அருட்செல்வி, அவைத் தலைவர் விஜயரங்கன், மாநில மாணவர் அணி துணை அமைப்பாளர்கள் அமுதன், தலைமை கழக இளம் பேச்சாளர் வெற்றி செல்வன், மாநில துணை அமைப்பாளர்கள் சிவராமன், அம்புரோஸ் உள்ளிட்ட ஏராளமான கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் இணைய வழி மோசடிகள் குறித்து சைபர் கிரைம் போலீசார் கடற்கரை சாலையில் பொதுமக்களுக்கு துண்டு பிரசங்கள் வழங்கி விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். புதுச்சேரி இணைய வழி காவல் நிலையத்தின் சார்பாக கடற்கரை காந்தி சிலை அருகில் நாடு முழுவதும் இணைய வழி மோசடிக்காரர்களின் மோசடி வேலைகள் அதிகரித்து வருவதால் பொதுமக்களுக்கான இணைய வழி மோசடிகளில் பொதுமக்கள் எப்படி எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பது சம்பந்தமாக விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. அதில் இணைய வழி மோசடிக்காரர்களால் பொதுமக்கள் அதிகம் பாதிக்கப்படுகின்ற பணத்தை இழக்கின்ற டிஜிட்டல் அரஸ்ட், வெளிநாட்டு வேலை வாய்ப்பு, போலி பங்கு சந்தையில் முதலீடு செய்தல், கிரெடிட் கார்டு மோசடிகள், ஈசி லோன் ஆப் சம்பந்தமாக பொதுமக்களுக்கு எடுத்துரைக்கப்பட்டது. மேலும் விழிப்புணர்வு நோட்டீஸ் பொதுமக்களுக்கு வழங்கி அவர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். நிகழ்ச்சியை முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் நாரா சைத்தன்யா துவக்கி வைத்தார். காவல் கண்காணிப்பாளர் பாஸ்கரன் மற்றும் இணைய வழி காவல் நிலைய ஆய்வாளர்கள் தியாகராஜன், கீர்த்தி, இணைய வழி காவல் நிலைய ஊழியர்கள் அனைவரும் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தினர்.
ஊசுடு தொகுதி கோடப்பாக்கம்பேட் பகுதியில் அம்பேத்கர் சிலை புனரமைக்கும் பணிகளை அமைச்சர் சாய் ஜே சரவணகுமார் பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கோடப்பாக்கம்பேட் பகுதியில் உள்ள அம்பேத்கர் சிலை புனரமைப்பதற்கான பூமி பூஜை இன்று நடைபெற்றது. புதுச்சேரி ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை மூலம் 28 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டது. இன்று நடைபெற்ற பூஜையில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் சாய் ஜே சரவணகுமார் தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தார். இதில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை இயக்குனர் சாய் இளங்கோவன் மற்றும் பொதுப்பணித்துறை பொறியாளர்கள் கலந்து கொண்டனர். புனரமைக்கப்பட உள்ள அம்பேத்கர் சிலையை சுற்றி தரைப்பகுதிகளில் கிரானைட் கற்கள் அமைத்தல், உயர்தர ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் நிழற்குடை அமைத்தல், படிக்கட்டுகளுடன் கூடிய சுற்றுமேடை அமைத்தல், கிரில் கேட்டுடன் சுற்றி காம்பவுண்ட் மதில் சுவர் அமைத்தல், சிறிய பூங்கா போன்ற பணிகள் நடைபெற உள்ளது. இந்த பணிகள் 3 மாத இடைவெளியில் நடைபெற உள்ளது. இந்நிகழ்ச்சியில் ஊசுடு தொகுதி பாரதிய ஜனதா ஒருங்கிணைப்பாளர் தியாகராஜன், தொகுதி தலைவர் முத்தாலு முரளி, தொகுதி தலைவி மல்லிகா, இளைஞர் அணி உலகநாதன், தொகுதி பட்டியலின அணி தலைவர் ஜெகதல பிரதாபன், கிராம முக்கியஸ்தர்கள் ராமநாத ரெட்டியார், நடராஜன், மணிபாலன், கட்சி நிர்வாகிகள் மணிமாறன், மைக்கேல், பிரகாஷ், அஜித்குமார், சிகா பார்த்திபன், மனோ, ராஜேஷ், பிரசாந்த், பெருமாள், பிரவீன் மற்றும் முருகன் உள்ளிட்ட பொதுமக்கள் பாரதிய ஜனதா கட்சியினர் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரி கோவிந்தசாலை பகுதியில் உள்ள உலக முத்துமாரியம்மன் கோவில் கும்பாபிஷேகத்தையொட்டி தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் 1 லட்சம் ரூபாய் நன்கொடை வழங்கினார். புதுச்சேரி கோவிந்தசாலை பாரதிபுரம் மெயின் ரோட்டில் எழுந்தருளி இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ உலகமுத்து மாரியம்மன் என்று அழைக்கப்படும் யோகமுத்து மாரியம்மன் திருக்கோவில் மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற 23ஆம் தேதி புதன்கிழமை வெகு சிறப்பாக நடைபெற உள்ளது. மகா கும்பாபிஷேகத்தையொட்டி உருளையன்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மாநில மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரு என்கிற குப்புசாமி எம்எல்ஏ இன்று தனது சொந்த செலவில் 1 லட்சம் ரூபாய் நிதி வழங்கினார். நிகழ்ச்சியின் போது திருக்கோவில் நிர்வாகிகள், புதுச்சேரி மாநில மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிர்வாகிகள், பிரமுகர்கள், இளைஞர்கள் மற்றும் பலர் உடனிருந்தனர். கணுவாப்பேட்டை புதுநகர் பகுதியில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ புத்துமாரியம்மன் ஆலய ஊஞ்சல் உற்சவ திருவிழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கணுவாப்பேட்டை புதுநகர் 3வது பிளாட் திருக்காஞ்சி வீதியில் எழுந்தருளி இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ புத்துமாரியம்மன் ஆலய 17ஆம் ஆண்டு உற்சவ திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக வியாழக்கிழமை அன்று கணபதி ஹோமத்துடன் அம்மனுக்கு அபிஷேக ஆராதனைகளும், அதனைத் தொடர்ந்து கொடியேற்றுதல் நிகழ்ச்சியும், தொடர்ந்து அம்மனுக்கு பாசாகை வார்த்தல் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. முக்கிய நிகழ்வாக நேற்று ஊஞ்சல் உற்சவம் நிகழ்ச்சியும், அதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்களாக திமுக மாநில தலைமை செயற்குழு உறுப்பினர் சன்குமாரவேல், மோஹித் கன்ஸ்ட்ரக்ஷன் உரிமையாளர் ரவிக்குமார், என்ஆர் காங்கிரஸ் மேற்கு மாவட்ட தலைவர் பாலமுருகன் ஆகியோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து ஆலயத்தில் அவர்களுக்கு முதல் மரியாதை செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானமும் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை தலைவர் நாராயணசாமி, ஆலய விழா குழுவினர், கிராம மக்கள் மற்றும் 3வது பிளாட் இளைஞர்கள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர். ஊசுடு தொகுதி குரும்பாப்பேட் அமைதி நகர் பகுதியில் தார் சாலை அமைக்கும் பணிகளை அமைச்சர் சாய் ஜே சரவணகுமார் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட குரும்பாப்பேட் பகுதியில் நியமன ராஜ்யசபா எம்பி நிதியின் மூலம் குரும்பாப்பேட் அமைதி நகர் 1 முதல் 6 வரை உள்ள குறுக்கு தெருக்களுக்கு சாலை வசதி அமைத்தல் பணிக்கான பூமி பூஜை 32 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்றது. இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சருமான சாய் ஜே சரவணகுமார் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் உழவர்கரை கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் சுரேஷ்ராஜ், உதவி பொறியாளர், இளநிலை பொறியாளர், பாஜக தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய் ஜே தியாகராஜன், தொகுதி தலைவர் முத்தாலு முரளி, தொகுதி தலைவி மல்லிகா, இளைஞர் அணி உலகநாதன், பாஜக கட்சி நிர்வாகிகள் பாலா, ஆர்சி ரமேஷ், செந்தில், சிவன் கடை ஐயப்பன், மனோகர், ஜெய்சங்கர், சங்கர்தாஸ், பிருத்திவிராஜ், மணிகண்டன், சரண்ராஜ், சிவசங்கரி, சாலை மற்றும் குடிநீர் பொறுப்பாளர் கருணாகரன் உள்ளிட்ட பாஜகவினர், அனைத்து கூட்டணி கட்சி நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள்,
மற்றும் பெரியவர்கள் திரளாக கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். புதுச்சேரியில் கடுமையான வெயில் வாட்டி வதைப்பதால் அனைத்து பள்ளிகளுக்கும் ஒரு வாரம் விடுமுறை அளிக்க வேண்டும் என அதிமுக முன்னாள் எம்எல்ஏ வையாபுரி மணிகண்டன் கூறியுள்ளார். புதுச்சேரி மாநில அதிமுக துணை செயலாளர் முன்னாள் எம்எல்ஏ வையாபுரி மணிகண்டன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், புதுச்சேரியில் கோடை வெயில் கடுமையாகி மக்களை வாட்டி வதைத்து வருவதாகவும், பகலில் மக்கள் வெளியில் நடமாட முடியாத அளவுக்கு வெயிலின் தாக்கம் அதிகமாக உள்ளதாகவும், பள்ளி குழந்தைகள், மாணவர்கள், முதியோர் வெயிலின் தாக்கத்தால் கடும் அவதிப்பட்டு வருவதாகவும், கோடை நோய்களாலும் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாகவும், அதிகாலையிலேயே சுட்டெரிக்கும் வெயிலின் தாக்கத்தால் மாணவர்கள் கடும் அவதிப்படுகின்றனர் என்றும், நாள்தோறும் சராசரியாக 96°C வெப்பம் புதுச்சேரியில் பதிவாகிறது என்றும், இந்த வெப்பநிலை வரும் நாட்களில் மேலும் அதிகரித்து 100°யை தொடும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது என்றும், இதனால் புதுச்சேரியில் உள்ள அனைத்து பள்ளிகளுக்கும் கல்வித்துறை ஒரு வாரம் விடுமுறை அறிவிக்க வேண்டும் எனவும், கோடை விடுமுறையை முன்னதாக அறிவித்து பள்ளி குழந்தைகள், மாணவர்கள் கோடை வெயிலின் தாக்கத்திலிருந்து தப்பிக்க உரிய உத்தரவை பிறப்பிக்க வேண்டும் என்றும் அவர் வெளியிட்டுள்ள அந்த செய்திக்குறிப்பில் குறிப்பிட்டுள்ளார். புதுச்சேரி திராவிடர் கழக பொதுச் செயலாளர் முனைவர் துரை சந்திரசேகரன் எழுதிய மனித உரிமை காவலர் தந்தை பெரியார் என்ற நூலினை எதிர்க்கட்சி தலைவர் சிவா எம்எல்ஏ வெளியிட்டார். திராவிட கழக பொதுச் செயலாளர் முனைவர் துரை சந்திரசேகரன் தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் எழுதிய மனித உரிமை காவலர் தந்தை பெரியார் நூல் அறிமுக விழா புதுவை தமிழ் சங்கத்தில் நடைபெற்றது. விழாவிற்கு தமிழ்ச்சங்க தலைவர் முனைவர் முத்து தலைமை தாங்கினார். புதுச்சேரி மாநில திராவிடர் கழக தலைவர் சிவ வீரமணி முன்னிலை வகித்தார். திராவிடர் கழக மாவட்ட தலைவர் அன்பரசன் வரவேற்று பேசினார். இதில் சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி மாநில திமுக அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சிவா எம்எல்ஏ கலந்து கொண்டு திராவிட கழக பொதுச் செயலாளர் துரை சந்திரசேகரன் அவர்கள் தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் எழுதிய மனித உரிமை காவலர் தந்தை பெரியார் எனும் நூலை அறிமுகம் செய்து வைத்து சிறப்புரை வழங்கினார். விழாவில் முன்னாள் அமைச்சர் விஸ்வநாதன் வாழ்த்துரை வழங்கினார். தமிழ் நூலை கலைமாமணி செந்தமிழ் செம்மல் சீனு வேணுகோபால் அவர்களும், ஆங்கில நூலை கவிஞர் முத்துவேல் ராமமூர்த்தி அவர்களும் ஆய்வுரை நிகழ்த்தினர். இந்நிகழ்ச்சியில் திரளான திராவிட கழக நிர்வாகிகள் மற்றும் தமிழ் அறிஞர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இத்துடன் இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தன. வணக்கம்.